ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு வந்து வாடை தாங்க சுட போகிறோம். ஸோ அது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால மெஷர்மெண்ட் எல்லாமே கம்மியாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ சேம் அதே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க, சரியா? ஸோ ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாயிலில் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு, ஸோ நல்லா சூடு வந்த பிறகு இந்த பக்கம் வந்து மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல வாடாக்கு, ஸோ அதை வந்து நான் ஸ்டஃபிங்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக மினி இறால் வச்சு ஸோ இந்த மாதிரி தட்டி போட்டு எடுங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் தனியாக அந்த மசாலா சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த மாதிரி கலரில் வரும்போது எடுத்துருங்க, சரியா? இதை வந்து நாங்கள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து தனியாக நீங்கள் அந்த மசாலா சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் விழாக்களை பார்க்கலாம்.